அன்புடைய நண்பர்களே வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள முடசலோடை, முழுக்குத்துறை, புதுப்பேட்டை, சுன்னூர் ஆகிய 4 கிராமங்களுக்கு அருகில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே புதிதாக 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்காக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். 2019ஆம் ஆண்டே வருவதாக இருந்தது. 2018ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டார்கள். ஆனால் 2019ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கின்ற எல்லா கிராமங்களிலும் கிராம சபை கூட்டத்தில் இதை எதிர்த்து தீர்மானம் போட வேண்டும் என்று நாம் கேட்டோம். பல கிராமங்களில் தீர்மானம் போட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அது அந்த ஜனவரி துவங்கி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் நிறைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக கலந்தாய்வு கூட்டம், அந்த கூட்டத்திலே எங்கள் கட்சியினுடைய அன்றைய மத்திய குழு உறுப்பினர் வாசகி கலந்து கொண்டார்கள். கிராம மக்கள் சந்திப்பு இயக்கங்கள் அநேகமாக பல கிராமத்தில் கிராம கூட்டத்தை நடத்தணும். போய் இரவுல பகல்ல கிராம கூட்டத்தை நடத்தி ஹைட்ரோ கார்பன் அபாயத்தை எடுத்து சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி கிள்ளையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பைக் ஜாத்தாவை முடிவு பண்ணோம், பைக் பிரச்சாரத்தை முடிவு பண்ணோம். ஆனால் காவல்துறை தடுத்தது, மீறி சென்றோம், எங்களை கைது செய்தார்கள். அன்று சிறையில் இருந்தோம். கிட்டத்தட்ட என் தலைமையில் 30 பேர் மேல வழக்கு போட்டு இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, நிலம் என்ற அமைப்பு நண்பர் கிள்ளை ரவீந்திரன் அவர்கள் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு அவர்கள் கருத்தரங்கம் நடத்தினார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தின் காரணமாக அன்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் கடலூரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன் வராது என்று சொன்னார். அவர் சொன்னது மட்டுமல்ல, அடுத்த ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள என்று அறிவித்தார்கள். எனவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கிடப்பிலே போடப்பட்டது. இன்னைக்கு திருப்பி பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துல கடற்கரைக்குள்ள ஆஃப்டோர்ல ஒரு 4 கிணறை தோண்ட திட்டமிட்டு இருக்காங்க. சிஆர்எஸ் ஜோன்ல அவங்களால தோண்ட முடியாது, பாதுகாக்க மண்டலம் என்ற காரணத்தினால வெள்ளியும் தோண்ட முடியாது. எனவே கடலுக்குள்ள இன்னைக்கு வந்து திட்டமிட்டு 4 கிணறுகளை தோண்ட திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே கடலூர்ல நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பல கிராமங்களை ஆக்கிரமித்து நிலக்கரி எடுத்து அங்கிருந்து தண்ணியை வெளியேற்றுகின்ற காரணத்தினால் கடல் நீர் உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட புவனகிரி தாண்டி இன்னைக்கு உப்பு நீர் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சிப்காட் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் 3 ஸ்பேஸா வச்சு அவங்க கெமிக்கல் கொண்டு கடல்ல கலந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎல்எஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய அனல் மின் நிலையம், அவர்களும் பாத்தீங்கன்னா நிலக்கரியால் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொதி நீரை கடல்ல கலந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடலூர்ல நீர் அமைப்பு சொன்னது போல நிறைய பிரச்சனை இருக்கு. நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டுகின்றோம். கடலூர் மாவட்டத்தில் புதுசா ஏதாவது நிறுவனம் துவங்கினா ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் நீங்க இஐ என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை செய்யக்கூடாது. நெய்வேலி துவங்கி பிச்சவாரம் வரை இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் நிறுவனங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்குது. பாருங்க, பக்கத்துல இன்னைக்கு பிச்சவாரம் மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. இந்தியாவில் மிக முக்கியமான சதுப்பு நில காடு. கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பீசிஸ் எல்லாமே இங்க வந்துதான் குட்டி போட்டு தன் குஞ்சுகளோடு கடலுக்கு திரும்பி போவோம். அப்ப வரலாற்று சிறப்புமிக்க ஈக்கலாஜிக்கல் முக்கியம் கொண்ட பிச்சவரம் மாங்குரோவ் ஃபாரஸ்ட் பக்கத்துல கடல் வழியில பார்த்தா 6 கிலோமீட்டர்ல இல்ல 5 கிலோமீட்டர்ல இன்னைக்கு வந்து முடசலோடையில முழுக்குத்துறையில இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த கிணறு தோண்ட திட்டமிட்டு இருக்காங்க. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாவட்ட மக்களும் பரங்கிப்பேட்டை பகுதி மக்களும் போராடி கொண்டே இருக்கின்றார்கள். ஏற்கனவே நம்முடைய மீனவ மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. சிப்காட் துவங்கி மாங்குரோவ் ஃபாரஸ்ட் வரை நிறைய நிறுவனங்கள், பெயிண்ட் கம்பெனி, கெமிக்கல் கம்பெனி, இதனால் பரவநாத்துல மீன் வத்தி போச்சு. நீ கடல்ல மீன் கிடைக்காமல் மீனவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹைட்ரோ கார்பன் 4 கிணறுகள் இங்கே தோண்டப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் வாழ்க்கை இருந்து நிற்பார்கள். எனவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ள கூடாது, அவர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. ஏற்கனவே பாழ்பட்டு இருக்கிற கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பரங்கிப்பேட்டை பகுதி மக்கள் போராட துவங்கி இருக்கின்றார்கள். இந்த 4 கிணறுகளை தடுக்கின்ற வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.